அக்டோபர் 13. ஸோ அக்டோபர் 13 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபெயிலியர் டே. தோல்விக்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. ஸோ உலகத்திலே மிகப்பெரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி கிடையாது, தோல்வி தான். ஒவ்வொரு மிகப்பெரிய வெற்றிக்கும் ஒரு அடித்தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் தோல்வி தான். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா, வெற்றி மட்டுமே கண்டவனின் உள்ளம் பூவை போல் மிக மென்மையானது, ஆனால் தோல்வி மட்டுமே கண்டவனின் உள்ளம் இரும்பை விட மிக வலிமையானது அப்படிங்கிறாரு. அதனால் வெற்றியை விட தோல்விக்கு தான் பலம் அதிகம் அப்படிங்கிறாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன சொல்கிறாருன்னா, என்ன நடந்தாலும் எதை இழந்தாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன், ஏன்னா நான் 100 வெற்றியை பார்த்தவன் இல்லை, 1000 தோல்வியை பார்த்தவன் அப்படிங்கிறாரு. ஸோ எந்த ஒரு மனுஷன் தன் லைஃப்பில் நிறைய தோல்வியை பார்க்குறானோ அவனுக்கு தான் பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அவன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையாளர் ஆகிறதுக்கு தகுதியானவன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அவனுக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு தைரியம் இருக்குது. எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ அவமானம், அசிங்கம், ரிஜெக்ஷனு, காதல் தோல்வி, இந்த வறுமை அப்படின்னு சொல்லி எல்லா விதமான நெகட்டிவ் விஷயமான பார்த்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் இலக்கை எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது, ஆல்ரெடி எல்லாத்தையும் இழந்தாச்சு, இதுக்கப்புறம் இலக்கை எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு எக்ஸ்ட்ரீமான ஒரு தைரியம் வருமா. ஸோ அந்த தைரியம் வந்து தோல்வி மட்டுமே கொடுக்குங்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட தோல்வியை அப்ரிஷியேட் பண்ணுற விதமாக தான் இந்த நாள் இருக்குது. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டிசாஸ்டர் ரிடக்ஷன் டேங்கிறாங்க. உலகம் பூரா பார்த்திங்கன்னா நிறைய விதமான டிசாஸ்டர் நடக்குது. இயற்கையாக வரக்கூடிய டிசாஸ்டர் ஆகட்டும், போரால் வரக்கூடிய டிசாஸ்டர் ஆகட்டும், இந்த மாதிரியான டிசாஸ்டரில் பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் சேதமாகும், காடுகள் சேதமாகும். ஸோ இந்த மாதிரி சேதமானக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரிடக்ஷன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த நாள் பார்த்திங்கன்னா வேர்ல்டு ஸ்கெப்டிக்ஸ் டேங்கிறாங்க. ஸோ ஸ்கெப்டிக்ஸ்ங்கிறது கொஞ்சம் சந்தேகப்படுறது. யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடாமல், அப்படியே முழுசாக அப்படி நம்பிடாமல், அவங்க சொல்கிறது உண்மையிலே வந்து உண்மை இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கேள்வி கேட்டு இது சரி, உண்மையிலே இது சரியா இது தவறா அப்படிங்கிறத கொஞ்சம் ஆறாத அறிவை கொஞ்சம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சிந்திச்சு ஒரு விஷயத்தை வந்து நம்பணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து வச்சுருக்காங்க. நம்ம இந்த நாள் பார்த்தீங்கன்னா நோ பிரா டே. ஸோ பெண்கள் வந்து இந்த இன்னைக்கு பிரா போட தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதுக்காக வச்சுருக்காங்க நோ பிரா டேங்கிறோட மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரீஸ்ட் கேன்சர் அவேர்னஸ்க்காக தான் இந்த நோ பிரா டே வந்து வச்சுருக்காங்க. ஸோ பிரீஸ்ட் கேன்சரால் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா நிறைய பெண்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, நிறைய பெண்கள் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ பெண்களுக்கு இந்த பிரீஸ்ட் கேன்சர் பற்றின அவேர்னஸ் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாள் வந்து இருக்குது. இது போக அக்டோபர் 13 வேறு ஏதாவது டே தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நாள் இந்த உலகத்தில் யாரோ ஒருத்தருக்கு பிறந்த நாளாக இருக்கும். உங்களுக்கு பிறந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு என்னோட இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்யூ.